அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தென்காசி. என் பேர் ஹரிகிருஷ்ணன். நான் முதல்ல திருநெல்வேலி சுரேஷ் அகாடமியில் 2014 சேர்ந்தேன். அப்போ சுரேஷ் சார் வந்து பேசினார், ஆமாம் இப்படியா படித்து இங்கே வந்து எல்லோரும் போஸ்டிங் வாங்கிடணுன்ட்டு. நான் அப்போவுமே அவரை சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் சந்திக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகிருக்கு. எல்லோரும் படிச்சுட்டு தான் வேலைக்கு போவாங்க. நான் குடும்ப சூழ்நிலை ஃபஸ்ட்டு தினகரனில் வேலை பார்த்தேன் 2007 2014 வரைக்கும். அப்போ திருநெல்வேலி சுரேஷில் தினகரனில் வேலை பார்த்துக்கிட்டே படித்தேன். அங்கே ஈவினிங் 6 மணிலேருந்து காலைல 4 மணி வரைக்கும் டியூட்டி இருக்கும். காலைல 6:30க்கு எழுந்திரிச்சு சுரேஷுக்கு போவேன். அப்படி படித்தேன். ஒரு 6 மாதம் தான் படித்தேன். கோர்ட்டில் வேலை கிடச்சிது. அந்த நான் மறுபடியும் உட்காந்து படித்தேன். ஆனால் எனக்கு அப்போ பசங்க சின்ன பசங்க தான், 2 வயசு பையன். நான் கதை அடைச்சிட்டு தான் உட்காந்து படிப்பேன். அவன் வந்து கதை தட்டுவான். அப்படியும் கஷ்டப்பட்டு உட்காந்து படித்து மறுபடியும் கிளியர் பண்ணேன். அதுவும் குரூப் 4 கிடச்சிது. மறுபடியும் தூத்துக்குடியே கிடச்சிது. அப்போ தூத்துக்குடி வந்தோடனே எனக்கு ஒரு நம்பிக்கை, சரி நம்ம சுரேஷ் அகாடமி ஹெட் ஆஃபீஸுக்கே வந்துட்டோம், மறுபடியும் படிக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் என் ஒய்ஃபை இங்கே சேர்த்து விட்டேன் குரூப் 2க்கு. அவங்க ப்ரிலிம்ஸ் படித்தாங்க. இடையில உடம்பு கொஞ்சம் முடியாத சூழ்நிலை, படிக்கலை. நான் அந்த ஃப்ரீ டெஸ்ட்டு தான் படித்தேன். சுரேஷ் சார் வந்து இங்கே சொல்லுவாங்க, குரூப் ஸ்டடி தான் படிக்கணும், 4 பேர் சேர்ந்து படிங்க போங்கன்னு. ஆனால் அங்கே எல்லாருமே சின்ன பசங்களாக இருப்பாங்க, யாரும் சேர மாட்டாங்க. அப்போனா குரூப் ஸ்டடி அப்படின்னா, நாங்கள் பிஆர்ஓ ஆஃபீஸில் வேலை பார்த்தேன். கனிமுருகன் சாருக்கு தெரியும். குரூப் ஸ்டடி அப்படின்னா எனக்கு யூடியூப் தான் குரூப் ஸ்டடி. சுரேஷ் சார் கனிமுருகன் சார் தான் எனக்கு குரூப் ஸ்டடி. ஃபுல்லாக அவங்க வீடியோ தான் பார்ப்பேன். புக் எடுத்து படித்ததே கிடையாது. கனிமுருகன் சார் வீடியோலாம் ஒன்றுமே தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லுவேன். இந்த வருஷத்தில் இதுன்னா கரெக்டாக சொல்லிடுவேன். சுரேஷ் சார் வீடியோவும் பார்ப்பேன். குரூப் ஸ்டடினா எனக்கு இவங்க 2 பேர் தான், மற்றெல்லாம் சின்ன பசங்க. அது மாதிரி மெயின்ஸ் டெஸ்ட்டு எழுத வந்தேன். 4 டெஸ்ட்டு 4 நேரம் எழுதினேன், கம்ப்ளீட் பண்ண முடியலை. அப்பவும் விடாமுயற்சியாக படித்தேன். என் ஒய்ஃபும் சொன்னாங்க, நீங்கள் முடிச்சிருவியா படிங்கன்ட்டு. 4 நேரம் 3 நேரம் எழுத முடியலை. ஆனால் கடைசியில் ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் வந்து எழுதிட்டு போனேன், கம்ப்ளீட் பண்ணி. ஆமாம், விடாமுயற்சியாக தான் படித்தேன். பயிற்சின்ட்டு சார் ஒரு நோட்ஸ் வந்திருப்பாங்க, ஃபஸ்ட்டு பேஜில் எழுதி வச்சுருப்பாங்க சுரேஷ் சார், பயிற்சின்ட்டு. ஆமாம், அதெல்லாம் பார்த்து தான் படித்தேன். ஆமாம், கனிமுருகன் சார் வீடியோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. ப்ரிலிம்ஸில் வந்து 146 வந்துடுது. நான் சாரை ட்ரெஷரில் போய் பார்த்தேன், சார் இது நம்மளுக்கு கிடைக்குமா என்னன்ட்டு. அவங்க இங்கே ரிசல்ட்டை எதிர்பார்க்காங்க, இன்றைக்கே வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. நாங்கள் அதில் மெயின்ஸுக்கு தான் நாங்கள் வந்து அட்மிஷன் போட்டு படித்தேன். ஆமாம், காலைல டெஸ்ட்டு முடிச்சுட்டு அங்கே வேலைக்கு போனோம். காலைல போய் சாரை பார்த்தேன், நீங்கள் டயர்டாக இருப்பீங்களா, நீங்கள் டெஸ்ட்டும் காலைல போய் போட்டு இங்கே வேலைக்கு வந்துருக்கீங்கன்னு சொன்னாங்க. நான் அப்படியும் வந்து கஷ்டப்பட்டு படித்தேன். ஆமாம், பிறகு வந்து சொன்னாங்க, அங்கே டெஸ்ட்டை பார்த்தா மார்க் எல்லாம் 80 90 100 தான் இருந்தது. ஒரு நாள் ஸ்கோர் கார்டை கொண்டு கனிமுருகன் சார்கிட்ட காமிச்சேன். அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, உங்களுக்கு என்ன டிகிரின்னு கேட்டு, உங்களுக்கு வந்து இந்த கோஆப்பரேட்டிவ் இந்த இதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வீட்டு பக்கத்தில் வந்து பால் வாங்க போகும்போது ஒரு கோஆப்பரேட்டிவ் சொசைட்டியை பார்த்துட்டே போவேன். சரி நம்ம இங்கே தான் வருவோம் வேலைக்கு அப்படின்ட்டு. கனிமுருகன் சார் சொன்ன கடவுளே சொன்ன மாதிரி நான் நம்பினேன், 100% நம்பினேன். ஆமாம், நம்ம எதை நம்புதமோ அதை நம்மளாவே மாறுறோம், நம்ம எண்ணம் தான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ப்ராக்டிக்கலாக நான் அவர் மூலமாக நான் உணர்ந்தேன். ஆமாம், அதே மாதிரி அந்த வேலை கிடச்சிது. நம்ம எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்ல என்னென்னா, நம்ம உண்மையாக நேர்மையாக படித்தோம், ஆண்டவன் நம்மளுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்கான். அதே மாதிரி வேலையிலையும் உண்மையாக நேர்மையாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவன் கொடுப்பான். நிறைய பேர் என்னென்னா வேலைக்கு போய் தப்பான உள்ள போயிருந்தாங்க. குடும்ப சூழ்நிலையால் தான் நான் ஃபஸ்ட்டே வேலைக்கு போய்ட்டு படித்தேன். எனக்கு பேரண்ட்ஸ் கிடையாது. ஆமாம், எனக்கு பொருளாதார ரீதியாக உதவுனது என்னுடைய ஃப்ரெண்டு செந்தில்னு ஒருத்தங்க இருக்காங்க ஊரில். எப்போ கஷ்டப்பட்டாலும் இப்போ ஒரு 1 லட்சம் என்னாலும் போட்டு விட்ருவாங்க. ஆனால் இது வரைக்கும் திருப்பி கேட்டதே கிடையாது. ஒவ்வொரு பீஸுக்கும் அவங்ககிட்ட தான் வாங்கி செலவழிச்சிருக்கேன். நான் 10 வருஷமாக படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். லாஸ்ட்டு 2 குரூப் 4 எழுதலை. குரூப் 4 போதும், குரூப் 2 தான் போகணுன்ட்டு படித்தேன். இது கிடச்சிது. ஆமாம், கடினமாக உழைச்சும் வேலை கிடச்சிது. இது எல்லாத்துக்கும் நான் குரூப் ஸ்டடின்னு சொன்ன மாதிரி சுரேஷ் சார் கனிமுருகன் சார் தான் என்னுடைய குரூப் ஸ்டடி தான் எடுத்துக்கிட்டேன். நான் இருக்க டிபார்ட்மெண்ட்டில் எப்படி நேச்சர் ஆஃப் ஒர்க்குன்ட்டு கனிமுருகன் சாருக்கு தெரியும். கடுமையாக நெருக்கடி இருக்கத்தான் செய்யும். நெருக்கடி இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக போய் வேலையை பாருங்கள்.
படித்து முடிச்சதாலும் விட்டுறாங்க. இது பிறகு நீங்கள் கரெக்டாக இருங்க, நல்லா படிங்க. நீங்கள் நேரான வெளில போனால் நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அனைவருக்கும் நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.